வெல்கம் பேக். சிக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். சிக்குக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னது இன்னைக்கு? ஹேப்பி பர்த்டே. சத்தமா சொல்லுங்க. ஹேப்பி பர்த்டே. ஆமா, சிக்குக்கு இன்னைக்கு பர்த்டே 18th டிசம்பர். சோ கொஞ்சமா ஃபிலிம் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஈவினிங் கேக் கட்டிங் பர்த்டே பார்ட்டி இருக்குது. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். சிக்கு ஒரு ஸ்பெஷல் திங் பண்ண போறான். அது உங்க கூட ஷேர் பண்றேன். சோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை சார். பை. பை. ப்ரீவியஸ் டே ஆஃப்டர்நூன் போல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கிராஃப்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தேன்னு. அப்புறம் வந்து நைட்டே வந்து பலூன்லாம் ஊதி வச்சிட்டோம். டே டைமில் அந்தளவுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறனால நைட்டே பலூன் ஊதி வச்சிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்த்டே அன்னைக்கு காலையில் சிக்குக்காக ஸ்பெஷலாக பால் பாயாசம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே பண்ணிட்டேன். சிக்கு ஸ்கூல் போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ சிக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சிக்கு குட்டி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் திங் பண்ண போறான். அது என்னன்னா இதுதான். இது ஒரு சின்ன செடியோட விதை தான் இதுல இருக்குது. ஸோ இந்த விதையெல்லாம் சிக்கு குட்டி வந்து ஒரு சின்ன தொட்டியில போட்டு செடி வளர்க்க போறான். தண்ணி ஊற்றுவீங்களா? ஓகே. ஸோ இந்த விதையெல்லாம் இப்போ போட போறான் சிக்கு. இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா இது பண்ணலாமா? இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல செடி வைக்கிறது, ஏதாவது காய்கறி விதைகள் போடுறது, இதெல்லாம் நீங்களும் பண்றீங்கன்னா கண்டிப்பா எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு செடி வைக்கிறதுக்கு. பட் ஸ்டில் எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஸோ வாங்க நம்ம போய் இப்போ சிக்கு எப்படி விதையெல்லாம் போட்டு செடி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி மண்ணை வந்து ஃபில் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல சிக்கு வந்து ஜஸ்ட் இது வந்து சம்மங்கி விதைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சாமங்கி இதுலாம் பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ சாமந்தி 3 இருக்குது இல்லை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஸோ ஐ திங்க் இந்த எல்லோ கலர்ல ஃப்ளவர் வரும்ல, டெய்லியும் நம்ம சாமிக்கு ஊற்றியது அந்த பூன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம போடலாம் சிக்கு குட்டி கையில கொடுத்து. இது என்னோட அவுட்ஃபிட். ப்ளூ கலர்ல ஹாஃப் காலர், மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் கையில வந்துட்டு இங்க மடிச்சு விட்டு இங்க பட்டன் போடுற மாதிரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் ரீசெண்டா ஒரு ஹேங்கிங் வாங்கினேன். நல்லா இருக்குதா? இப்போ சிக்கோட அவுட்ஃபிட் என்னன்னு பார்க்கலாம். இது யாரோட டிஷர்ட்? நானோட டிஷர்ட். நானு யாரு? கிக்கியா? அப்புறம் இதுக்கு பேண்ட். இதுதான் சிக்கோட அவுட்ஃபிட். இது பேண்ட் அண்ட் இது டிஷர்ட். இந்த டிஷர்ட் வந்து ஹாப்ஸ்டாச்ல வாங்கினது. இதோட பேண்ட் இதே மெட்டீரியல்ல கொஞ்சம் சாஃப்டா வந்திருந்தது, ரொம்ப லூஸா இருந்தது சிக்குக்கு. ஸோ இந்த பேண்ட் எடுத்து மேட்ச் பண்ணிட்டோம். ஹாப்ஸ்டாச்ல சிக்குக்கு நிறைய கலெக்ஷன் வாங்கியிருக்கோம். அது தனியாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் சமையலறை. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.